ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். திருப்பூருக்கு போகிறோம். அம்மா, நான், பாப்பா 3 பேர் போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நந்தா இல்லாமல் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம பஸ்ஸில் போகிறோம். ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், போட்டிருக்க காஸ்டியூமுக்கு சம்மந்தமே இல்லாமல் சிக்னு 2 குத்திருக்காங்க. திருப்பி போல திருப்பூர் போகிறோம். சொல்லுங்கள். திருப்பூர் போகிறோம். நாங்கள் ட்ராவல் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம், வாங்க வீடியோக்குள்ள. கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே, பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே, விழியோரம் நீரம் வந்து குடை கேட்குதே. ரெடி ஆகிட்டோம். எங்கள் அம்மா மட்டும்தான் கிளம்பவே மாட்டுறாங்க. எப்போ பார் லேட். எங்கள் அம்மா தான் இப்போ தான் தலை சீவிட்டுருக்காங்க. ஆமாம், எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம். நந்தா வந்தாருன்னா ஜம்முன்னு தூங்க வேண்டியதுதான். சொல்லித்தானே பாடுங்க. என்னமோ பாடிட்டு இருப்பா. எல்லாரும் போயிட்டு இருக்கோம். நான் விளாக் பண்ண வேணாம், நீயே பண்ணிடுவேன். விடுதலை அப்படியே சொல்லாது. பாருங்க எப்படி ஸ்வெட் ஆகிடுச்சுன்னு. வெயில் வேற லெவல் அடிக்குது. எப்போவுமே நந்தா சொல்லுவார், வெளியே போய் பார்த்து தெரியும், போய் பார்த்து தெரியும். ரொம்ப நல்லா தெரியுது. பஸ்ஸில் போகிறோம். ஸோ முன்னாடி நாங்கள் வந்து ஒரு கடையில் வந்து ஜூஸ் குடித்தோம். அதை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். இங்கே பேர் ஃபோனில் பாரு. இங்கே குண்டு தியானா பூ வச்சிட்டிங்களா? காட்டுங்க, கலை காட்டுங்க, குனிஞ்சு காட்டுங்க. ஐய் சூப்பர். இங்கே பாருங்க, இன்னும் வண்டி எடுக்கல. எப்போ எடுப்பாங்க தெரியும். இங்கே பாரு ஜியானா, இங்கே பாரு. நேற்று பூ வச்சுட்டு எப்படி ஆடிட்டு இருந்தா? சூப்பராக இருக்கு. இப்போதான் மூவ் ஆகுது வண்டி. இப்போதான் வண்டி மூவ் ஆகுது. போயிட்டுருக்கோம். திருப்பூர் போயிட்டு கூப்பிட்றோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நைட்டே ஆயிடுச்சு. வண்டி எடுக்கவே ஒரு 15 மினிட்ஸ் இல்லை, 1/4 மணி நேரம் கிட்ட இருக்கும். வளர்றேண்ணா வண்டி எடுக்கவே ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போது அப்படியே மலையில் வந்து தூரிட்டு இருந்துச்சு. வந்தோடனே பாப்பா வேலையை காமிச்சாச்சு. வந்தோடனே ஏற்ற கடையில் போய் எனக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு வேணும்னு சொல்லி அவங்க பேர் போட்டு மேடம் வந்து தட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து சாப்பிட்ற தட்டாமா, குட்டி தட்டு வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிற தட்டாமா, அதை வெஜிடபிள்ஸ் வெஜ்ஜீஸ் வைக்கிற தட்டாமா. நான் வந்து இந்த ஒரே பிளேட்டில் வந்து பார்ட்டிஷன் மாதிரி போட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தட்டு வாங்க சொன்னேன். மேடம் போய் என்னமோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதோ பெரிய தட்டும் குட்டி தட்டும். வந்தால் சும்மாவே இருக்கிறதில்ல, ஏதோ ஒன்று வாங்க வேண்டியது. குட்டி தட்டு க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆனால் இதில் வந்து இவள் சாப்பிடவே மாட்டா. அதுதான் மேட்ரு. அவளாக உட்காந்து சாப்பிடவே மாட்டாள். பேர் போட்டு பாப்பா பேர் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, அதுக்கு சாப்பிடணுமில்ல. நேம் பாருங்கள், தப்பாக எழுதியிருக்காங்க. எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்களா, இவங்கன்னு இல்லை, எல்லாருமே பாப்பா நேம் வந்து தப்பாக தான் எழுதுகிறாங்க. ஸ்பெல்லிங் தப்பு ஆக்சுவலி. சரி ஓகே, நம்ம போலியில் அம்மா தானே போனாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே தான். இந்த பெரிய செட்டில் பாருங்கள், ஒரு பீகாக் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள், பீகாக் ஃபெதர்லாம் வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. என்னடா வந்தோடனே தட்டோடு முடிச்சுட்டாங்க பார்க்குறீங்களா? இனிமே தான் ஒன்று ஒன்று ஆரம்பிக்கும். மேடம் வந்து ஒன்று ஒன்றா கேட்பாங்க.
அவங்க டாடா வந்து சொல்லி தான் விட்டார், அங்கே போய் எதுவும் அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது, அது இதுன்னு அம்மாட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் விட்டார். ஆனால் நாங்கள் கேட்டுருவோமா அவர் சொல்கிறதெல்லாம், நாங்கள் அது கேர்மாராக தான் பண்ணுவோங்கிற மாதிரி வந்தோடனே மேடம் வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இனி போக போக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். அதுக்குள்ளே அது வந்து அவங்க பிளேஸ் ஆமாம், அங்கே தான் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. இப்போ மறுபடியும் கிளம்பிட்டாங்க, வெளியே கிளம்பிட்டாங்க. என்ன வாங்கினாலும் கொண்டு வந்து அந்த பிளேஸில் வச்சுப்பாங்க. அப்புறம் ஊருக்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என்னையும் சேர்த்து கூப்பிட்றாங்க, வாமா நீயும் வெளியே வாமா அப்படின்னு. அப்போ தானே நான் அவங்க டாடாட்ட சொல்ல மாட்டேன் அவள் வெளியேடுறான்னு, ஏன்னா நானும் வெளியே இருப்பேன்ல. வெளியவே தான் இருப்பாங்க, ரோட்லேயே தான் நல்லா பசங்கள்லாம் செட்டு சேர்ந்துட்டு வெளியே போய் நல்லா விளையாட வேண்டியதான். விளையாடுறது ஒன்றும் தப்பில்லை, இது வந்து கொஞ்சம் மெயின் ரோடாக இருக்கும், அதுதான் நமக்கு வந்து பயமாக இருக்கும். எப்படியோ வாவான்னு என்னையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டா. இதோ பாருங்கள், இதான் வெளியே நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கும், அதை தாண்டி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ரோடு. நம்ம ரோடு வந்து மெயின் ரோடு வந்து அந்த சைடு தான் இருக்குது, அதை தாண்டி இங்கே வரப்போகிறது இல்லை. அதுவும் இல்லாமல் நாங்கள் பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் இருப்போம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா, வண்டி இதுக்குள்ளே வராதுங்கிற ஒரு இதில் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுற முடியாது குழந்தைங்கள. நம்ம எப்போவுமே பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சிட்டே இருக்கணும். இங்கே 2-3 பாப்பாங்க இருக்காங்க, கொஞ்சம் அவங்களாம் பெரிய பசங்க, பாப்பா விட கொஞ்சம் பெரிய பசங்க. அதனால் அவங்களாம் அங்கேயும் ஓடி விளையாடுவாங்க. அப்போ இவங்க ஏதாச்சும் கீழே விழுந்துருவாங்களோங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் வந்து அவளுக்கு காவலாகவே எப்போவுமே காவலாளி மாதிரி 2 பேர் பாடி கார்ட் செட்டாக பின்னாடி உட்காந்துருப்போம். இப்போ வந்து என்ன அழுது அடம் பிடிச்சிட்ருக்காங்கன்னா, ஜியானா அவங்க வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. நான் வந்து வெளியே வந்தோடனே அவங்க சேரில் உட்காந்துட்டேன். அதனால என் சேர் அது, எனக்கு சேர் வேணும் கொடுன்னு சொல்லிட்டு அழுதாங்க. அப்புறம் நான் தரமாட்டேன்னு சொன்னோடனே நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் போன்னு சொல்லிட்டு மேடம் உள்ளே போகிறேன்ட்டு போகிறாங்க. தனியாக போகவும் மாட்டாங்க, நீ வான்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டே இருக்காங்க உள்ளே போய் சேர் எடுத்துகிட்டு வரக்கு. நான் உட்காந்துடக்கூடாது, அவங்களும் உட்கார மாட்டாங்க, சும்மா கிடக்கும் சேரு, நானும் உட்காரக்கூடாது. அதுக்கு தான் இப்போ வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. நான் மெயினாக வந்து திருப்பூர் வரேன்னு சொல்கிறதுக்கு காரணமே, இப்படி வந்தால் இங்கே வெளியே விளையாடலாம். நான் அங்கே வந்து உள்ளே வந்து இன்டீரியராக இருக்கம்மா ஈரோட்டில் வந்து, ஸோ அங்கே வந்து விளையாடுறதுக்கு அவளுக்கு ஒன்றும் இருக்காது, பக்கத்துலேயும் ஆளுங்களாம் இருக்க மாட்டாங்க. இப்போ விளையாட ஆள் இல்லாமல் பாப்பா வந்து கொஞ்சம் தவிச்சு போயிடுவாங்க. இங்கே வந்தால் விளையாடலாம் ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி மெயின் ரோடு எல்லா கடையுமே பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போகிறக்கு வரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அது இல்லாமல் இப்படி வேலை வண்டியை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்கே இருக்க பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறதுக்காக தான் மெயினாக அவங்க நான் திருப்பூர் வரேன்னு அழுகிறதே. அவங்களுக்கு இங்கே இருக்க தான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி வந்தால் இப்படி விளையாடிட்டு இருப்பாங்க. நமக்கும் அதை பார்க்கும் போது இந்த குழந்தை நல்லா விளையாடுதே அப்படின்னு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு விளையாடுவாங்க. பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே சொல்ல போகணுன்னா ஈரோட்டில் இருக்கப்போ அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு இது மாதிரி தான் இருக்கணும். நாங்கள் வேறு மாடியில் இருக்கோமா, ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் வெளியே விடுறதுக்கு. இங்கேனா எந்த பயமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வெளியே விட்டுட்டு உட்காந்துருக்கலாம். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுக்கிறேன். இதில் நல்லா தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், மறுபடியும் போய் நான் சொல்லலை, நான் கேட்டேன்ல, நான் சொன்ன மாதிரி தட்டு. மறுபடியும் போய் பக்கத்தில் இருக்க கடையில், எல்லா கடையும் பக்கத்தில் இருக்கிறது தான் பிரச்சனையே, அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதுனா உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியுது, நேரில் வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக ஒரு சாப்பாடு கொஞ்சமாக சாப்பாடு போட்டுக்கலாம். ஏதாச்சும் நமக்கு தொட்டுக்கு பொரியல் இருந்தால் வச்சுக்கலாம்ல. இது ஒரே பிளேட்டாக போயிடுவே, 2 பிளேட் வேண்டாமே அப்படிங்கிறக்காக நான் சும்மா சொன்னேன். உடனே அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி போய் மேடம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் பாட்டிச்சு எல்லாம் என்ன பண்ணுறது. இதில் வந்து கரெக்டாக போட்டாங்க நேம். நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் போட்டது வந்து ஐ போட்டிங்க, பக்கத்துலேயே போட்டிங்கன்னு சொன்னேன். இந்த டைம் வந்து கரெக்டாக போட்டாங்க. அப்போவும் தப்பாக போட்டிருக்காங்க. என்எஸ் ஜியானா, ஜியானா மட்டும் போட்டாங்க. இதில் வந்து நந்தகுமார் அவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல. சாப்பிடாத திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இதை விட என்னென்னா இன்னொன்று போய் வாங்கிட்டு வந்தா, இப்போ வந்து பெரிய பொண்ணாயிட்டா டம்ளரில் தான் குடிக்கிறா கொஞ்சம் வாட்டரில். இப்போ டம்ளர் அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனாலும் இந்த டப்பா மேலே இருக்க ஆசை வந்து மேடம்க்கு வந்து போகலை. இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து எனக்கே ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நானும் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப எப்படி க்யூட்டாக இருக்கும். ஒரு க்யூட்டான குட்டி பாட்டில், குட்டி அழகாக இருந்துச்சா. இவங்க பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாக குடிக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பால் அதிகமாக கொடுத்து பழக்கலை. ஸோ இவங்க கம்மியாக குடிக்கிறாங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி இதில் ஊற்றி கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக சின்னதாக ஒன்று வாங்கினேன். அழகாக இருந்துச்சு. நான் வாங்கலை, அம்மா தான் வாங்கினாங்க. அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. இதை பார்த்தோன்னே
மேடம் வந்து இது குட்டியாக இருக்குது எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தோடனே மேடம் வெளியே சுற்றுறதும் கடைக்கு போகிறதும், எல்லா குழந்தையும் அவங்கவுங்க அம்மாட்ட அப்படி தானே ரொம்ப செல்லம் கொஞ்சுவாங்கள்ல, அதே மாதிரி தான் மேடம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரி குழந்தை தானே நாங்களும் விட்டுட்டோம். அவங்க வெளியே விளையாடிட்டுருக்காங்க. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நான் வந்து இதை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டலாங்கிறக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு அவ்வளோதான். இனி இங்கே என்னெல்லாம் நடக்குது, இங்கே எங்கெல்லாம் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.